ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு சிம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய லவர் இறந்து போனதுக்கும் சரி, இப்போ கடைசியாக இந்த பொண்ணு இறந்து போயிருப்பாள்ல அவள் இறந்து போனதுக்கும் சரி, ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அது வேற யாரும் இல்லை, அந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவன் மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க. இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சைக்கோவும் இருக்கான். அவன் நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஜங்கை தான் காட்டுறாங்க. அவர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போகும்போது அங்கே பக்கத்தில் பணம் எடுத்துட்டு இருந்தவன் இதோ ரொம்ப அவசரமாக அவனுடைய ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஒரு டைப்பாக பணத்தை எடுத்துட்டு இருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது இவன் ஏதோ திருடனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. தம்பி என்னப்பா திருட மாதிரி அவசரமாக பணத்தை எடுத்துட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யோ நான் என்ன பண்றேன் உனக்கு ஏன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலாவே பேசிட்டு இருப்பான். ஸோ இதை வச்சு பார்த்தா இவன் கண்டிப்பா ஒரு திருடனா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு இப்பயே கெஸ் பண்ணிட்டாரு. சரி இவனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போலீஸ் ஐடியா காட்டுறாரா. உடனே அதை பார்த்துட்டு இவன் பதறி அடிச்சுட்டு ஓட பார்க்கறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஜங்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை புரட்டி போட்டு அங்கேயே கைவிலங்கெல்லாம் போட்டு பிடிச்சிடுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ்ல பயங்கரமாக வைரல் ஆகிட்டே இருக்கு. இவர் நிறைய இன்டர்வியூ கூட எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவர் திருடன் சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பொதுவாக போலீஸோட கண்களுக்கு திருடங்கள்லாம் ஈஸியாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீம் ஆட்களும் அப்படியே ஆஃபீஸில் இந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்க புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. செம்ம சார், மாசா இருந்துச்சு நீங்கள் பண்ணதை பார்க்கும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு இதனால ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா. பட் நம்ம மூணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா இந்த ஆஃபீஸில் நம்ம ஹீரோவை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மூணை விட கம்மியான ரேங்க் ஆளுங்க தான். ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம மூணுடைய ரேங்க்குக்கு வந்துருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது அது இவருக்கு கொஞ்சம் பொறாமையாக தானே இருக்கும், நம்மளுடைய ரேங்க்குக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு, அப்பாடி எப்படியோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இது மூலமாக என் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு இறந்து போன கேஸை இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. அந்த கேஸில் அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய அந்த பாருக்கு போய் விசாரிக்கும் போது அங்கே வேலை பார்க்குற ஒரு பையனை சொல்லியிருப்பான்ல, அந்த பொண்ணை சாய் அப்படின்ற ஒரு ஆள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் அப்படின்ட்டு. அவனை விசாரிக்கிறதுக்காக தான் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அவன் என்னன்னா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி திமிரா பேசிகிட்டே இருக்கான். அவன் இறந்து போனதுக்கு இப்போ எதுக்காக தேவையில்லாமல் என்ன விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி பேசிகிட்டே இருக்கும்போது, சார் இங்கே பாருங்க இது ஜஸ்ட் என்கொயரி தான், நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு அவள் இறந்து போன நைட் அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என் அம்மாவோட வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் ஏதோ போய் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கேள்விலாம் கேட்குறாங்க, எதுக்காக அங்கே போனீங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன என் அம்மா வீட்டுக்கு தானே போனேன்றேன், எதுக்காக போனான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலெல்லாம் உங்ககிட்ட என்னால் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது, மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்குறதா இருந்துச்சுன்னா வாரண்டோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசி விட்டு போயிடுறான். ஸோ இவன் ஃபார்மசியில் தான் வேலை பார்க்குறான். கண்டிப்பாக அந்த மயக்க ஊசி பற்றின விஷயமும் இவனுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம், கண்டிப்பாக இவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எவிடன்ஸோட தான் பேசணும், ஜஸ்ட் நமக்கு இப்படி தோணுது அப்படின்றதுக்காக எதையுமே உடனே முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மூணு இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சது நினச்சி ஒரு மாதிரி முறப்பாவே அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா. நம்ம ஜங்கும் அதை பார்த்துட்டு, ஏன் சார் என்னாச்சு இப்போ எதுக்காக என்னை பார்த்து இப்படி முறைச்சிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொறாமையாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏய் யாருக்கு பொறாமையாக இருக்குது, ஏன்டா நீ என்னோட ரேங்க்குக்கு வந்துட்டா அப்படின்னா எனக்கு ஈக்குவல் ஆயிருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி எலியும் பூனியமாக தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு. கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் ஒரு கும்பலை காட்டுறாங்க. இவனுங்க கிட்டத்தட்ட ரவுடி கும்பல் மாதிரி தான். இவனுங்களும் நிறைய பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எங்கேயுமே நம்மளால பொழப்பே பார்க்க முடியல, எல்லாமே அந்த போலீஸ் ஆஃபீஸர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங் இருக்கார்ல, அவர் இப்போ ஏடிஎம்ல அந்த பணத்தை எடுத்துட்டு இருந்த ஒருத்தனை பிடிச்சிருப்பார்ல. ஸோ அவன் இவங்களுடைய கேங்கை சேர்ந்த ஆள் தான் போல. இவனுங்களாம் எந்த மாதிரி பணத்தை திருடுற கும்பல்னா, மக்கள் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்கல்ல, உங்க நம்பருக்கு ஒரு லாட்ரி விழுந்திருக்கு, ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் முன்பணமாக இவ்வளோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்பணமாக கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் ஸ்கேம் பண்ணுற ஆட்கள் தான் இவனுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் பண்ண பணத்தை தான் அன்னைக்கு அந்த ஏடிஎம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேங் ஆள் எடுத்துட்டு இருந்திருக்கான். அதை தான் நம்ம ஜங்கு நோட் பண்ணி இவன் எடுக்கிற விதமே சரியில்லையே, திருட்டு பணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணிச்சு அவனை பிடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே நம்ம ஜங்கு மேலே தான் கோவத்தில் இருக்கானுங்க. அவன் ஒருத்தனால இப்போ நம்மளோட தொழில் எல்லாமே போயிடுச்சு, போலீஸ் எல்லாருமே எல்லா பக்கமும் ஸ்ட்ரிக்டாக இருக்கானுங்க, நம்மளால இனிமேல் தொழிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரை நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக பழிக்கு பழி அவனை வாங்கி ஆகணும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் அவனுடைய ஆட்களை. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் நம்ம டீம் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து இப்போ இந்த கேஸை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சாய் அவனுடைய அம்மா வீட்டுக்கு போனதா சொன்னான். ஆனால் அவனுடைய அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் எந்தவித சிசிடிவி கேமராவிலையும் அவன் மாட்டவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த இடத்துக்கு போனதா அவன் சொல்லியிருப்பான். அதை வச்சு பார்க்கும்போது அவன் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கான்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருப்பாரா. உடனே அதை
கேட்டு நம்ம மூணுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கோவத்தில் பேசிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஜங்கு சொல்றது கொஞ்சம் கரெக்டாகவே இருந்தாலும் அது வந்து ஜங்கு சொல்றது வந்து அவருக்கு பிடிக்கல நம்ம மூணுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவருடைய லெவலுக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுல்ல, அந்த காண்டில் அவர் இருக்கும்போது இவன் இப்படிலாம் பேசுறதை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் காண்டாகுது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஜங்கும் ஓரளவுக்கு வாயை மூடிட்டு கம்மன் தான் இருக்காரு. சரி ஓகே, இவர் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு காரணம் அந்த ப்ரொமோஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு சிம்மை மீட் பண்ணுவான். இந்த இடத்துலயும் அந்த சிம் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தையே தான் சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ விசாரிச்சியா இல்லையாடா, கண்டிப்பாக அவன் தான்டா காரணம், ஏன்டா சொன்னா நம்ப மாட்ற, அவன் பொண்ணுங்களா அடிக்கடி ஒரு மாதிரி வியர்டா பார்க்கறது ரெண்டு பேருக்குமே தெரியும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட அவன் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தான், அதுவும் இல்லாமல் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவளுடைய கையில் நீ வாங்கி கொடுத்துருந்தா அந்த கீச்சன் இருந்துச்சு, அதுவும் அதில் சைன் லாங்குவேஜில் ஒரு டாலரும் இருந்துச்சு, அதுக்கான அர்த்தம் என்ன, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தானே, அப்படின்னா அவள் இறந்து போனதுக்கு காரணம் அவள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தங்க தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு தான் அவள் செத்து போயிருக்கா, அதுக்கு தான் அந்த செயினும் கையில் வச்சிருந்திருக்கா. ஸோ இது எல்லாமே மேட்ச் ஆகுது இல்லடா, அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் இது எல்லாமே ஒரு தியரி மாதிரி தான் எனக்கு தெரியுது, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது அவன் தான் இந்த 2 கொலைகளையும் பண்ணியிருக்கான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு சாலிடாக எந்த வித எவிடன்ஸும் நம்ம கிட்ட கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த சைக்கோ தான் கொலை பண்ணா அப்படின்றத நான் நம்புவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்மும் சரிடா ஏதோ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஆளுங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கம் போல எலியும் பொணியுமா இருந்தால் நம்ம ஜங்குக்கும் மூணுக்கும் முட்டிக்கிச்சு, 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்பாங்களா, உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை சார் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம மூணு வந்து இப்போ கொஞ்சம் கடுப்பில் இருக்காரு அப்படின்ட்டு, அதனால இவங்களை சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி காண்டிலே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க சேர் அங்கே இருக்கும்ல, அதில் போய் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா காமெடியாக போயிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ காட்டில் அந்த பொண்ணு இறந்து போனால அந்த கேஸில் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனதா சொல்லிட்டு அந்த சாய் அப்படின்ற ஒருத்த மேலே இவங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, அவனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வேற ஏதாவது எவிடன்ஸ் அவங்ககிட்ட நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜங்கு வந்து மூணு கூப்பிடுறாரு. ஆனால் மூணு என்னன்றாரு, இல்லை எனக்கு வேலை இருக்கு, நீ வேணா டேனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. சரி இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம டேனை கூட்டிக்கிட்டே ஜங்கு போறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து காரில் கிளம்பலான்னு உட்காரும்போது நம்ம ஜங்குடைய மொபைலுக்கு ஏதோ ஒரு லிங்க் மாதிரி ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு காஃபி கடையிலேருந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடச்சிருக்கு, அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் வந்திருக்கா. உடனே இதை பார்த்துட்டு இவரும் கூப்பன் மேலே இருக்க ஆசையில் அதை கிளிக் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இந்த லிங்க் அனுப்பி விட்டது அந்த ஸ்கேம் பண்ணுற கேங் இருக்காங்கல்ல, அதான் நம்ம ஜங்கு மேலே கோவமாக இருந்த கேங்கு, அவனுங்க தான். ஸோ அவனுடைய ஃபோனை ஹேக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு என்னென்ன ஃபோனில் பார்க்குறாரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுங்களுடைய ஃபோன்லேயும் தெரியுது. ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சாயை வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து இப்போ காரில் இங்கே கிளம்பிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம வந்து அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஏதோ ஆளே இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். ஸோ அங்கே ஏதோ ஒரு மாடிக்குள்ளே அவன் நுழையும் போது இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு டெலிவரி பாய் மாதிரி நம்ம ஜங்கும் டேனும் வந்துட்டு அவங்களுடைய காஸ்டியூமை மாற்றிக்கிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரவுடி ஆட்களுக்கு தெரிஞ்சிச்சு இவனுங்க வந்து போலீஸ் தான், ஏன்னா நாங்கள் எந்த வித சாப்பாடையும் ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சிடறானுங்க. ஏய் தம்பி நாங்கள் போலீஸ் தான்டா, ஆனால் அதுக்குன்னு என்ன பண்ண போறீங்க, இப்போ எங்களை அடிக்க போறீங்களா என்ன, போலீஸ் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாடா வெண்ண முடிஞ்சா யாருக்கா கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்கோனுடைய டீமுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது இங்கே ஏதோ சாம்பர் மாதிரி வச்சிருப்பானுங்க போல, கால் போகவே இல்லை. ஸோ அவ்வளோதான் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது இது மூலமாகவே நம்ம ஜங்குக்கும் டேனுக்கும் தெரிய வருது. ஸோ எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறானுங்க. அவ்வளோதான் இப்போ சுற்றி வளைச்சிட்டானுங்க, கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெரிய ஃபைட்டே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் முடிவு பண்ணிட்டாரு. நம்ம டேனுக்குலாம் படபடப்பாக இருக்கு, ஏன்னா அவன் ஜூனியர் தானே, அவன் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஏன் நம்ம ஜங்குக்கே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் தூரத்தில் தள்ளி காட்டுறாங்க, ஜன்னலுக்கு வெளியில் அப்படியே ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்கு வந்து கையில் கன் வச்சிருக்காரு, முன்னாடி யாரோ ஷூட் பண்ணிட்டாரு போல. யாரடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேம்லிங் நடந்த இடத்துல ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவனுடைய காலை தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ எதுக்காக இப்படி சடனாக ஷூட் பண்ணுற அளவுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அடியாட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய மேலதிகாரி கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. ஏண்டா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அவனை இப்படி அந்த இடத்துல கன்னை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு மேலதிகாரியோட பெர்மிஷன் இல்லாம இதை கண்டிப்பா என்னால் அனுமதிக்கவே முடியாது. அவன் பண்ண தப்புக்கு கொஞ்ச நாளைக்கு நீ பனிஷ்மெண்ட் அனுபவி, இல்லைன்னா அவனை ஒரு மாசத்துக்கு வேலைக்கு வர விடாத, சஸ்பெண்ட் பண்ணிடு, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஜங்குக்கு சாதகமாக தான் பேசுறாரு. சார் அவர் வந்து கண்டிப்பா காரணம் இல்லாமல் கன்னை எடுத்து ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், அதுக்காகலாம் அவரை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, இதில் எந்தவித ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஜங்குக்காக பேசிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஜங்கு அடுத்த நாள் காலையிலேயே
இல்லை தப்பு என் மேலே தான் இருக்குது, அதனால இந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், 1 மந்த் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாக தான் இருப்பாங்க. நம்ம டேன்லாம் வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். சார் என்னால் தானே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம், என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, டேய் உன்னாலாம் இல்லைடா, நீ சும்மா இதை பற்றியே நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆறுதலாக பேசிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணையும் எல்லாருமே பார்க்குறாங்க, அவரும் ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படி பேசவே மாட்டான். நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிடுது. இவ்வளோ நாளாக கூட ஒன்று மணி பழகிருக்கோம், கேவலம் ஒரே ஒரு சண்டை போடுறதுக்காக நான் இப்போ போகும்போது கூட பேசாமல் இருக்கானே இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் அந்த சிம் இருக்கான்ல, ஆக்சுவலாக அவன் டாக்குமெண்ட்ரி மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்தாலும் அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் போல. ஸோ இப்போ அவனுடைய டீம் ஆட்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு ஏதோ ஒரு மிஷின் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் அவனுடைய டீம் ஆட்கள் மாதிரி எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த சைக்கோடைய வீட்டுக்கு. அதான் இந்த பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுப்பான்ல, நம்ம சிம் கூட இவன் தான் வந்து உன்னோட ஆளையும் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசியிருப்பான்ல, அந்த சைக்கோ தான் இவன். இவனுடைய அபார்ட்மெண்ட்டில் ஏதோ கொசு மருந்து அடிக்கிறவங்க மாதிரி போயிட்டு அதில் ஒரு ஆள் அங்கே இருக்கக்கூடிய ஷூவில் சிலது செக் பண்ணுறான். அப்போ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைஸ் மேட்ச் ஆகுது அவன் ஃபோனில் பார்க்குற சைஸ்க்கு. ஸோ என்ன சைஸ் அப்படின்னா, இப்போ கடைசியாக காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டுருவாங்கல்ல, அந்த பொண்ணு இறந்து போய் கடந்த இடத்துல இந்த சேத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸோட சைஸ் தான் இது. ஸோ இது வந்து இந்த ஷூவோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்படின்னா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாகவே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ இப்போ காட்டில் இறந்து போன அந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தால அவளுடைய ரூமுக்கு தான் போயிருக்கான். அங்கே போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 3வது கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அந்த இமேஜினேஷனில் நினச்சி பார்க்குறது. அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த கொலைகாரன் இங்கே தான் உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்துட்டு அவளுடைய கழுத்தில் வந்து மயக்க ஊசியை போட்டிருக்கான். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி விச ஊசின்னு சொல்லிட்டேன், பட் அது இல்லை, மயக்க ஊசி தான். மயக்க ஊசியை போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவளுடைய மூக்கில் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் வச்சு அழுத்திருக்கான். அப்போ தான் அவள் மூச்சடிச்சு சாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவளை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போயிருக்கான். அதுக்கு முன்னாடி அவளுடைய காலில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ஒரு ஷூவை எடுத்து மாட்டி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கழுத்தில் ஒரு செயின் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் அன்றைக்கி அந்த பொண்ணு சாக போகிறதுக்கு முன்னாடி அவளுடைய கழுத்தில் ஒரு செயின் இருக்கிறத அவன் நோட் பண்ணியிருப்பான். பட் அந்த செயின் அவள் சாகும்போது அந்த இடத்துல அது காணோம். ஸோ அந்த கொலைகாரன் அவளை கொலை பண்ணதுக்கப்புறம் அவளுடைய கழுத்தில் இருந்த அந்த செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வேற ஒரு ஷூவையும் அவளோட காலில் போட்டுட்டு அப்புறம் ஒரு பேக்கில் அவளை தூக்கி போட்டுட்டு அந்த காட்டில் கொண்டு போய் போட்டிருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பக்காவாக யோசிச்சு பார்த்துட்டான். அப்படியே இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம டேன் வந்து ஒரு பெரிய உண்மையை சொல்கிறான். சார் ஆக்சுவலாக அன்றைக்கி அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படியே அதெல்லாம் காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேம்லிங் பண்ணுற ஆட்கள் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை தான் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டேன் கிட்ட இருந்த கன்று பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அப்போ அந்த கன்னை அங்கே இருந்த கேங் லீடர் எடுத்து வச்சிருந்திருப்பான். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவன் நம்ம டேனையே சுட பார்க்கும்போது நம்ம 3 உடனே அதை பார்த்துட்டு அவருடைய கன் எடுத்து வானத்தை பார்த்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாரு. ஸோ உடனே அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. பட் அந்த கேங் லீடர் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பயப்படாமல் அங்கே ஒரு லேடி இருந்திருப்பாங்க, அவங்க கழுத்தில் வந்து அந்த கன்னை வச்சு மிரட்டிட்டு இருப்பான், நீ என்னை சுட்டினா நான் இவ்வளோ சுட்டுருவேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழியே இல்லாமல் தான் அவனுடைய காலில் ஷூட் பண்ணி அந்த நிலைமையை வந்து அப்போதைக்கு சரி பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் சார் அன்றைக்கி நடந்துச்சு, நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் என் கன்னை கீழே போடாமல் இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் கேட்டுட்டு சரி விடு பார்த்துக்கலாம், இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜங்குடைய ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்கள் கம்பெனியில் லோன் கேட்டிருந்தாரு, நாங்கள் அதுக்காக லோன் எல்லாமே சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம், ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்காரு, அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்க பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கேம் பண்ணுற ஆளுங்க இதுக்கு முன்னாடி அவனுடைய ஃபோனை கூட ஹேக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனுங்களுடைய ஆள் தான் இப்போ வந்து நம்ம ஜங்குடைய ஒய்ஃப் கிட்ட வர அப்படி பேசிட்டு இருக்கான். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஜங் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு, திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவருடைய பொண்ணுக்காக ஒரு சின்ன கன்னையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அவருடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாரு, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன், இந்த மாதிரி ஒரு மாதம் அவன் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக. ஆனால் கால் பண்ணாலும் அவங்க எடுக்கவே மாட்டுறாங்க. இவளுக்கு என்னாச்சு, ஏன் எடுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்கும்போது கரெக்டாக இப்போ நியூஸில் வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. அது என்னன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் சிம் இருக்கான்ல, அவன் இப்போ அந்த சைக்கோவை பிடிச்சிருப்பான்ல, இவன் தான் வந்து காட்டில் கொலை பண்ண அந்த கொலைகாரன், அந்த பொண்ணை கொலை பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருப்பான் போல. அதை தான் வந்து இப்போ நியூஸ் சேனலில் கொடுத்துருக்கான், அதை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள நம்ம ஜங்க யாரோ ஒருத்தவங்க வயிற்றிலே குத்துறாங்க, யாருன்னு தெரியல. அவன் அப்படியே அங்கே மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறான், இறந்து போயிட்டானா. அதுவும் இல்லாமல் யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க, நம்ம ஜங்க வந்து இப்படி காட்டில் குத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டோடனே அவள் அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்கா. ஐயோ அவருக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம டேன் ஆல்ரெடி அங்கே இருக்கான். அவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்கு. ஸோ ஹீரோயின் உடனே அங்கே போய் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறா. ஐயோ ஜங் உங்களை யார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி
மனசு உடஞ்சு போய் அவள் கதறி அழுதுகிட்டு இருக்கா அந்த டெட் பாடிக்கு முன்னாடி. அப்போ அந்த டைமில் நம்ம டேன் இருக்கான்ல அவனும் சொன்னா கேளுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணும்போது அவள் அப்பயும் விட மாட்றா. என்னை விடு, என்னால் அழுவாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது இது ஜங்கே கிடையாது அப்படின்னு சொல்ல, இது ஜங்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இந்த பக்கம் ஒரு வயசானவர் தான் படுத்துட்டு இருக்காரு. ஏமா நிம்மதியே தூங்க முடியலையா, கொசு கடிக்குதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாக கவர் பண்ணி படுத்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே என்ன டெட் பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துலையும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் சாகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் ஜங்கோடைய ஒய்ஃபு அப்புறம் மற்ற டீம் ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம ஜங்குக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக டாக்டரும் வெளியே வராரு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவரை நல்லபடியாக காப்பாற்றிருக்கோம், அவர் இப்போ கொஞ்சம் அன்கான்ஷியஸில் இருக்காரு, ஏன்னா பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அவர் கண் முழிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாருக்கும் நிம்மதியாகவே இருக்குது. நல்ல வேலை அவர் உயிருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம். அப்புறம் எல்லாருமே வெளியிட்டுக்கிட்டே அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம மூணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸை பார்க்கறது கூட ஒரு மாதிரி தைரியமே இல்லை, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவருக்கு. ஏன்னா கடைசியாக அவர் கூட சண்டை கூட போட்டிருப்பார்ல, அதனால தான் அப்படி இருக்காரு. அப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாரு. ஒரு சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இவர்கிட்ட சிகரெட் இல்லை. அப்போது அங்கே ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒன்று கடன் வாங்குறாரு. அவரும் என்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல கொடுக்குறீங்களா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரொம்ப நாளாக சிகரெட் அடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவரும் கரெக்டாக பற்ற வைக்கிற நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்கிறாரு. என்னன்னா நம்ம ஜங்கு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த சிகரெட்டை குடிக்க விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதே மாதிரி தான் சிகரெட்லாம் குடிக்காதீங்க மூணு, அது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு குடிக்க போன சிகரெட்டை அவர் வாங்கி கீழே போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே சிகரெட் பிடிக்கக்கூடாது மோன், சரியா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவர் ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை நான் சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிகரெட்டையும் கசக்கி போட்டு போயிடுவார். அங்கே இருந்த ஒரு ஏன்டா என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதாடா, அதை நானாவது குடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு நம்ம மூணு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட மேல் அதிகாரி பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டுட்டு இதுக்கு மேலே அந்த காட்டில் இருந்து போன பொண்ணோட கேஸை வந்து நீங்கள் பார்க்க வேணாம், ஏன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, சிம் வந்து அது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த சைக்கோவை பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த கேஸ் முடிஞ்சதுனால இப்போ ஜங்க யாரோ ஒருத்தங்க கத்தியால் குத்துனாங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த கேஸை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஜங்க கொலை பண்ணவொன்னே நம்ம சத்தியமாக சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு டிராயிங்கில் கத்தியோடைய படத்தை வரைஞ்சு கொடுக்குறான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் யாரோ ஒருத்தங்க ஜங்க கொலை பண்ணியிருக்காங்க, ஐ மீன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏதாவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூணு பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து கோவத்தோடு எந்திரிச்சு கிளம்புவார். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக அந்த ஸ்கேம் பண்ணுற ஆளுங்களாக தான் இருப்பானுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும் அவனுக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க, ஏன்னா கடைசியாக அந்த ஸ்கேம் பண்ணுற கேங்கில் இருந்து தான் ஜங்க ஒரு ஆளை பிடிச்சாரு, அதை வச்சு பார்த்தா அவனுக்கு தான் இதை பண்ணியிருக்கணும், எனக்கு நல்லா தெரியும், நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சிம்மு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். இந்த மாதிரி உன் கேங்கில் இருக்க ஒரு ஆளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இறந்து போன கேஸை உங்ககிட்ட சொல்லாமல் நானே சீக்கிரமாக முடிச்சிட்டேன், நான் தான் சொன்னேன்ல எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சுன்ட்டு, அதுவும் இல்லாமல் உன் ஆள் இறந்து போனதுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி அவன் தான் காரணமாக இருப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதையும் நான் கூடிய சீக்கிரம் அவங்ககிட்ட விசாரிச்சு உண்மை எல்லாத்தையுமே கக்க வச்சிடுறேன். ஆனால் இவன் இந்த கேஸ்லேயே இப்போ வரைக்கும் ஒத்துக்காம தான் இருக்கான், அவன் கொலை பண்ணதை நானா எப்படியும் உண்மையெல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க ஒரு ஆப்பில் டக்குன்னு அவர்கிட்ட தூக்கி போடுறாரு. அவரும் அதை பிடிச்சிட்டு என்னடா திடீர்னு தூக்கி போட்டா, இல்லடா ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க அதை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ எங்கே போகிறான் அப்படின்னா அந்த சைக்கோவை விசாரிக்கிறதுக்காக தான். அவன் இப்போ ஜெயிலில் இருப்பான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இறந்து போய் கிடந்தால அவளை நீ தானே கொலை பண்ணி கொண்டு வந்து அங்கே போட்ட அப்படின்னு சொல்ல, நான் எத்தனை தடவைடா சொல்கிறது, நான் கொலை பண்ணலை, தேவையில்லாமல் எதுக்காக என் மேலே பழி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் பண்ணலைன்ற மாதிரி தான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அதை அகைன் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு செம்ம காண்டாயிருது, அப்படியே அடிக்கிறதுக்காக வந்துடுறான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா அந்த கொலைகாரன் ஆக்சுவலாக அந்த பொண்ணை கொலை பண்ணி காட்டில் போட்டுட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் போகும்போது சேத்துல வலிக்கி விட்டு அவன் விலை பார்க்கும்போது அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பான். டக்குன்னு அந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் அந்த கிளையவும் பிடிச்சிருப்பான், அதுக்கான அடையாளமும் அங்கெல்லாம் இருந்திருக்கும். ஸோ உண்மையான கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்டர்னா இவன் எதுக்காக இப்போ ரைட் ஹேண்டில் அடிச்சுட்டு போனா நம்ம ஹீரோவுக்கு அதான் ரிப்பீட்டடாக தோணிகிட்டே இருக்கு. ஸோ அப்படின்னா இவன் கொலைகாரன் இல்லை, அப்படின்னா உண்மையான கொலைகாரன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணுக்கு வந்து மனசே கேட்கல. அகைன் போயிட்டு ஜங்குடைய ஃபேஸையே பார்த்துட்டே இருக்காரு. இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமான ஆளை நான் எப்படியாவது பழி வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கும்போது நம்ம ஜங்குடைய ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, இவருக்கு இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணாங்க, நானும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போனேன், என்னோட ஹஸ்பண்ட் ஏதோ லோன் கேட்டாரு, அது சாங்ஷன் ஆயிருக்கு, அதை கொடுக்கணும்னா முன்பணமாக கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நானும் அந்த முன்பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், இப்போ இவருடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மூணுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட இப்படி பணத்தை ஏமாத்துறது கண்டிப்பாக அந்த ஸ்கேம் பண்ணுற கேங்கு தான், நம்ம ஜங்க பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படி பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆளை போய் பார்த்து பேசிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஸ்கேம் பண்ணுற ஆட்கள் எல்லாமே பிடிக்கிறதுக்காக போலீஸ் டீமில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இருக்க ஹெட்டை மீட் பண்ணி தான் நம்ம மூணு பேசிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த ஸ்கேம் பண்ணுற ஆளுங்களாம் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கானுங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்த சீக்கிரம்
சீக்கிரமா கண்டுபிடிங்க, என்னோட டீம் ஆளு இப்போ இப்படி படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவனுங்க தான், நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோவத்தோட அந்த ஹெட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த இறந்து போன பொண்ணு இருக்கால அவளுடைய ரூமுக்கு தான் போய் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி இந்த பிளட் ஸ்டெயினை வந்து நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.